இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ரீசெண்டாக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிளம்புனாங்க. ஸோ அதுக்கு ஒரு புது சூட் கேஸ் வாங்கலாம், ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனார் ஆஃபீஸில். ஸோ அதுக்காக சூட் கேஸ் வாங்க வந்திருந்தோம் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில். இந்த இது பாக்ஸ் டைப் நல்லா இருந்தது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் மேடம், தூக்கி போட்டால் கூட உடையாது மேடம், இதுக்காகவே செய்யப்பட்டதுங்கிற மாதிரிலாம் இதை ஆட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து நான் ஆகஸ்ட் 15th கிட்ட போல் வாங்கினதுனால ஆஃபர் இருந்தது நல்ல ரேட்டில். ஆனால் இந்த ப்ளூ கலர் தான் வாங்கினேன். இந்த ப்ளூவில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி இருந்தது. இது மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு துணியில் உள்ளது தான், 4 வீலர் இருக்கிறது. ஸோ இதில் வந்து எப்படின்னா, லாக்கை பற்றி இந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் எனக்கு. நான் கேட்டேன், இது எப்படி இந்த லாக்லாம் போடுறது, ஏன்னா நம்ம ரீசெட் பண்ணுறோம், அவங்க ஒரு செட் பண்ணி நம்மளுக்கு 000 இல்லைனா 111 வச்சு கொடுக்குறாங்களா. ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும், இந்த மேலே இருக்கிற பாயிண்டில் வந்து பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த இதில் ஒரு நம்பரை செட் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதில் வந்து கிளிக் ஆகும்போது உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் ஒரு நம்பரை செட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த சைட் பட்டன் அனுப்புனதுக்கப்புறம் அதில் லாக் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்துட்டு அந்த ஜிப்பு இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும்க்கா அப்படின்னு இதெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. நாங்கள் வாங்கினது வந்து இந்த அமெரிக்கன் டூரிஸ்டரில் கமிலியா, நம்ம இந்தியன் பிராண்டுக்குள்ளே தான். ஸோ இந்த லாக் நல்லா ஆகிடுச்சு. ஸோ இனி நம்ம நம்பர் என்ன செட் பண்ணோமோ அது திருப்பி வச்சா தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இந்த ஓப்பன் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ரவுண்டு ஹோல் இருக்குதுல்ல, இது எதுக்குன்னு கேட்டேன். இப்போது நம்ம லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோடது வந்து லக்கேஜ் எல்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க தெரியுமா, செக்இனில் போடும்போது. அப்போ அதில் ஏதாவது அவங்களுக்கு விசித்திரமாக இருக்குது, அதை வந்து செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஆகணும்னா நம்மக்கிட்ட கேட்கவே வேணாமா. அங்கே இருக்கக்கூடியவங்க ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இதில் ஒரு அவங்களுக்கு வந்து யூனிவர்சல் கீன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு இந்த கீ லாக்கில் ஓப்பன் பண்ணி அவங்க இது பண்ணிக்கலாமா. ஸோ இது வந்து அவங்கள்ட்ட தான் அந்த கீ இருக்கும், நம்மள்ட்ட இருக்காதான் அந்த கீ. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க உள்ளே செக் பண்ண வேண்டியதை செக் பண்ணிவிட்டு அவங்க லாக் பண்ணிக்குவாங்களாம். இது வந்து ஆஃபீஸர்ஸ் கிரேடில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான், அந்த செக்கிங் இதில் இன்ஸ்பெக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்களே அவங்க. ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லைனா இதில் அந்த லாக் இல்லாததுன்னா இது உடச்சி தான் எடுக்கணும் அப்படின்னு தான் அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணால். நாங்கள் வாங்கினது இந்த ப்ளூ கலர் துணி மெட்டீரியல்ஸ் தான், மீடியம் சைஸில் வாங்கியிருந்தோம். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்குறேன். பாய்.